இந்த மங்கி பாக்ஸ் எதனால வருது? இந்த மங்கி பாக்ஸும் கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் ஆகுமா? இந்த மங்கி பாக்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீவர் செட்டில் ஆன 2-3 நாள் கழிச்சு தான் ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ரேஷஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்கன் பாக்ஸ் ரேஷஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மங்கி பாக்ஸ் எந்த ஏஜ் குரூப் பீப்புளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ரொம்ப செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், அதாவது 2 வாரம் 3 வாரத்தில் தன்னந்தானே சரியாக போயிடும். சில பேர்களில் இந்த மங்கி பாக்ஸை எப்படி டயக்னோஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆர் டெஸ்ட் மூலமாக தான் பண்ண போகிறோம். இதை எப்படி எடுப்போம்? மங்கி பாக்ஸை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன்னு WHO அறிவிச்சிருக்காங்க. இதனால் நம்ம பேனிக் ஆகணுமா ஆக வேண்டாமா? இந்த மங்கி பாக்ஸும் கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் ஆகுமா? இந்த மங்கி பாக்ஸ் எதனால் வருது, அதோட சிம்டம்ஸ் என்னென்ன, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல இந்த மங்கி பாக்ஸ் வைரஸை எப்போ ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணாங்கன்னா, 1950s இந்த வைரஸை ஐசோலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1970s தான் ஃபஸ்ட்டு ஹியூமனில், அதுவும் ஒரு 9 months பேபியில் தான் முதல் இந்த டிசீஸை ஐசோலேட் பண்ணி டயக்னோஸ் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் பாக்ஸை எராடிகேட் பண்ண பிறகு மங்கி பாக்ஸோட இன்சிடென்ட்ஸ் சுத்தமாக கிடையவே கிடையாதுங்க. 2022 தான் திருப்பி மங்கி பாக்ஸோட இன்சிடென்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் 2022 இந்த அவுட் பிரேக் வந்ததுலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 30 கேஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க மங்கி பாக்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த மங்கி பாக்ஸ்ன்றது ஒரு வைரல் ஜூனாட்டிக் டிசீஸ். இதை ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ்னு சொல்லுவோம். இது முதல்ல அனிமல்ஸ்லேருந்து இருந்தது, அனிமல்ஸ்லேருந்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சு, ஹியூமன்ஸ்லேருந்து ஒரு ஹியூமன்லேருந்து இன்னொரு ஹியூமனுக்கு டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மங்கி பாக்ஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் கான்டாக்டில் தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் ரொம்ப நேரம் இந்த கான்டாக்ட் டியூரேஷன் இருந்தால் தான் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கான்டாக்ட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா எய்தர் பாடி ஃப்ளூயிட்ஸ்லேருந்து இருக்கலாம் ஆர் க்ளோஸ் ஸ்கின் கான்டாக்ட், அதாவது ஒரு அல்சரோ ஒரு ரேஷோ இருந்து அது ஸ்கின் டு ஸ்கின் க்ளோஸ் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிட் ஆகலாம். இதை தவிர கண்டாமினேட்டட் க்ளோத்திங் ஆர் லினன்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகலாம். அதாவது ஒரு இன்ஃபெக்ட் ஆன பர்சன் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்க யூஸ் பண்ண பெட்ஷீட்டையோ இன்னொருத்தங்க ஷேர் பண்ணும்போது, அந்த டவலை ஷேர் பண்ணும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகலாம். இந்த எம்பாக்ஸ் வைரஸில் 2 வகையான ஸ்ட்ரெயின் இருக்குது. ஒன்று கிளாட் 1, இன்னொன்று கிளாட் 2. இந்த கிளாட் 1 தான் ரொம்ப விருலண்ட் தென் கிளாட் 2. இந்த கிளாட் 1B வைரஸ் ஸ்ட்ரெயின் தான் இப்போ இருக்கிற அவுட் பிரேக்கும் கூட. இந்த மங்கி பாக்ஸ் எந்த ஏஜ் குரூப் பீப்புளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ப்ரிடாமினண்ட்டாக எந்த ஏஜ் குரூப்புக்கும் செக்ரிகேட் பண்ணி சொல்ல முடியாது. பட் ரொம்ப காமனாக இருக்கிறது 15 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இதை அஃபெக்ட் பண்ணும். இந்த மங்கி பாக்ஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவுச்சுன்னா எத்தனை நாளில் பரவன ஆட்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 21 நாளுக்குள்ள வேரியபிளாக வரலாம். இதைத்தான் நாங்கள் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு நோய் இருக்குது, அவங்களோட நம்ம கான்டாக்ட் பண்ணி நமக்கு அந்த நோய் வரத்துக்கு எவ்வளோ நேரம் கான்டாக்ட்க்கு அப்புறம் வரும்ன்றது தான் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த நோய் வெளியே வரத்துக்கான நாட்கள் அது 2லேருந்து 21 நாளுக்குள்ளே இருக்கலாம். இந்த மங்கி பாக்ஸோட காமனான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஃபீவர், 2வது ஹெட்ஏக், 3வது பேக் ஏக், 4வது மயால்ஜியா, 5வது லிம்ஃபடினோபதி. லிம்ஃபடினோபதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறி கட்டுறதை தான் லிம்ஃபடினோபதின்னு சொல்லுவோம். இந்த ஃபீவர் செட்டில் ஆன 2-3 நாள் கழிச்சு தான் ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ரேஷஸுமே இன்ஃபெக்டிவ் ஃபேஸ் தான். இந்த ரேஷஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்கன் பாக்ஸ் ரேஷஸ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பாக்ஸ் ரேஷஸ் வேவ்ஸ் மாதிரி வரும். முதல்ல முதுகில் வர ஆரம்பிக்கலாம், இல்லை முதல்ல கை காலில் வர ஆரம்பிக்கும், இல்லை முகத்தில் வர ஆரம்பிக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். பட் ஆனால் மங்கி பாக்ஸோட ரேஷஸ் ஒரே வாட்டியாக வந்துடும். 2வது, சிக்கன் பாக்ஸில் நெறிக்கட்டிகள் இருக்காது, மங்கி பாக்ஸில் நெறிக்கட்டிகள் இருக்கும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபீச்சர். இந்த மங்கி பாக்ஸ் ஜென்ரலாக ரொம்ப செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், அதாவது 2 வாரம் 3 வாரத்தில் தன்னந்தானே சரியாக போயிடும். சில பேர்களில் இங்கே இருந்து நிமோனியா காய்ச்சலாவோ செப்சிஸாவோ இல்லை மூலக்காய்ச்சலாவோ பரவுறது தான் இதோட காம்ப்ளிகேஷன்ஸில் போய் முடிகிறது. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுல இருந்து 10% டெத்து வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மங்கி பாக்ஸை எப்படி டயக்னோஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசிஆர் டெஸ்ட் மூலமாக தான் பண்ண போகிறோம்.
வைரல் டிஎன்ஏ பிசிஆர் பண்ணி மங்கி பாக்ஸை டயக்னோஸ் பண்ணலாம். இதை எப்படி எடுப்போம்? உங்களுக்கு பழைய கோவிட் ஞாபகங்களுக்கு போயிடலாம். எப்படி நம்ம த்ரோட் ஸ்வாபோ ஓரோஃபெரிஞ்சல் ஸ்வாபோ எடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்வாப் எடுத்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். இதுக்காகவே இந்தியாவில் நம்ம ஸ்பெசிஃபிக் ஐசிஎம்ஆர் லேப்ஸை அலாக்கேட் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்டஸை ரன் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு வேக்சின் நமக்கு மங்கி பாக்ஸுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான வேக்சின் இப்போது டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு லைவ் வேக்சின் தான், கண்டிப்பாக டெவலப் பண்ணியும் முடிச்சிருவாங்க. மங்கி பாக்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ப்ரிடாமினன்ட்லி சப்போர்ட்டிவ் கேர் தான். அனல்ஜெசிக்ஸை நம்ம ஃபீவருக்காகவும் பெயினை சப்சைட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பாக்ஸுக்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணமோ அதே ட்ரக்ஸை தான் இப்போ ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட் அனிமல்ஸ் கிட்ட இருந்து ஸ்டே அவே பண்ணுறது. ரெண்டாவது, யாராச்சும் ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. உங்களோட லெனின்ஸை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது. அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், காஷியஸாக இருக்கணும்.